Daily. Taste the Daily. ராஜ கம்பீரன் அப்பாஸ் வெளியிலிருந்து ஒரு கட்சி, ஏன்னா இவங்க வந்து கட்சியின் சார்பாக பேசினாங்க, அவர் ஒரு அரசியல் விமர்சகராக பேசினாங்க. வெளியிலிருந்து அதிமுகங்கிற கட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா, அதனுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நதிக்கு இரண்டு கரைகள் இருப்பது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியை திமுக வீழ்த்தியதற்கு பின்பு காங்கிரஸா திமுகவா, தேசிய கட்சியா திராவிட கட்சியா என்றுதான் அரசியல் நிகழ்வு அமைந்திருக்க வேண்டும், அரசியல் வரலாறு அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமையாமல் திமுகவா அதிமுகவா என்று இரண்டு மாநில கட்சிகளினுடைய மோதலிலே இரண்டுமே மாநில கட்சிகளாகவே மாறி மாறி ஆட்சி செய்ததன் மூலமாக தேசிய கட்சிகளுக்கு வழிவிடாமல் வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தமிழ் மண்ணை ஆளவே முடியாது, மாநில கட்சி தான் ஆள முடியும் என்கிற அந்த அண்ணாவினுடைய கோட்பாடு, மாநில சுயாட்சி என்கிற கோட்பாட்டை இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டதன் வழியாக தேசிய கட்சிகளுக்கு இடமளிக்க மறுத்தார்கள் என்பதுதான் இதுல வரலாறு. அதனால இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டு எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒரு காலை உணவு திட்டம் வரும். இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி நலத்திட்டங்களாக இருக்கட்டும், நீட்டை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அன்றைக்கு இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தடை கோரினார்கள், வழக்கு போட்டாங்க. அதைத்தான் இன்றைக்கு திமுகவும் வந்து நீட் எதிர்ப்பை வந்து உறுதியாக இருக்கிறது. அதனால கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக இரண்டும் அடிப்படையிலே ஒரு திராவிட கட்சி, தலைமைதான் வேறு வேறே தவிர தத்துவம் என்று வருகிற போது ஒரே தத்துவம். ஒரே ஒரு விஷயம் தான், இல்ல நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா சில விஷயங்கள் எல்லாம் உண்மையாக பேசுனீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் வரலாற்றில் எதையும் மாற்றி பேச இல்ல. ஒரே நிமிஷம் இருங்களேன். ஆனா வரலாற்று திரிப கொண்டு வந்து வைக்கிறீங்களே, அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒரு திட்டத்தை சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த திட்டங்களை வந்து இன்னொரு கட்சியை நீங்க சேர்த்து ஒண்ணு ஓப்பனாவே பேசுற, திமுகவும் அப்படித்தான் திமுகவும் இப்படித்தான் நீங்க வந்து கூட சேர்ந்து ஒட்டி வச்சுக்கிறீங்கல்ல, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதிமுக தோன்றியது இந்த வரலாறு உங்களால் மறுக்க முடியுமா? எம்ஜிஆர் திமுக இருந்தாருங்கிற வரலாற்றை உங்களால் மறுக்க முடியுமா? யாருமே அதை மறுக்கல. 20 ஆண்டு காலம் திமுகவில் ஒரு பணியாற்றி இருக்கிறார், பொருளாளராக இருக்கிறாரு. நண்பர் அக்னீஸ்வரன் கூட சொன்னார் இல்லையா, யாரும் அதை மறுக்கல. ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா, 1974க்கு பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் தேசிய கட்சிகளை எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டு இரண்டு மாநில கட்சிகளுக்குள்ளதான் போட்டி, அதிகார போட்டி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லா செஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதைத்தான் இங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அதிகமாக ஆட்சி செய்தது அதிமுக. இப்ப வரைக்கும் 54 ஆண்டு காலமாக அதையும் தாண்டி ஒரு மாநில கட்சியாக நிறைய சாதனைகளை செய்திருக்கிறதும் அதிமுக, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறதும் அதிமுக. இந்த மாதிரியான இடத்துல நீங்க திமுகவை கொண்டு வந்து நுழைக்கிறீங்களே, அதை எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இல்ல, அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். அதாவது என்னன்னா, இரண்டு கட்சிகளுக்கும் கோட்பாட்டு ரீதியான முரண்பாடு கிடையாது, கொள்கை முரண்பாடு எதுவுமே கிடையாது. செயல் திட்டங்களிலே தலைமை தான வேறுபாடு. தலைமை வந்து கலைஞரினுடைய தலைமையை நாங்கள் ஏற்க மாட்டோம், அண்ணா இசத்தை ஏற்கிறோம் என்று சொல்வதுதான் அதிமுக. அப்ப கலைஞருடைய தலைமை மட்டும்தான் அவர்கள் மறுத்தார்களே தவிர அந்த கோட்பாட்டை அவர்கள் மறுத்தார்களா? இப்ப கூட பாருங்களேன், கோட்பாட்டை மறுக்க முடியுமா? அண்ணாவினுடைய கோட்பாட்டை மறுத்ததா? இல்ல, நான் அப்படி வரல. ஆனா அதையும் தாண்டி உண்மையாக பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா அதுல அதிமுக ஒரு படி மேல நிக்குன்னு தான் இவங்க சொல்றாங்க. திமுகவை தாண்டி அதிமுக தான் நிக்குன்னு சொல்றாங்களே, அது அவர்களுடைய கருத்து, அவங்க கட்சி, அவங்க. நீங்க தான் சொல்றீங்க வரலாறு சொல்றீங்க நீங்க. சரி, நான் ஒரு வரலாறு சொல்றேன். பேரறிஞர் அண்ணா என்றைக்காவது வாரிசு அரசியலை முன்வைத்திருக்கிறாரா? திமுகவை தொடங்குவதற்கு என்ன காரணம்? பெரியார் கிட்ட இருந்து அவர் தனியா பிரிந்து வந்து திமுகவை தொடங்குவதற்கே அந்த வாரிசு அரசியலை எதிர்த்துதான் அவர் வந்து திமுகவையே தொடங்கினார். ஆனா அதே வாரிசு அரசியலை இன்னைக்கு வந்து 3வது தலைமுறையாக அடுத்து 4வது தலைமுறையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. ஆனா எங்கோ ஒரு கிராமத்துல ஒரு கிளைக்கழக செயலாளரா இருந்தவரை இன்றைக்கு கொண்டு வந்து பொதுச் செயலாளர்ங்கிற இடத்துல உட்கார வச்சு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கு அதிமுக. எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? அண்ணாவினுடைய காலத்துல வாரிசு அரசியல் என்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, அண்ணாவுக்கு வாரிசும் கிடையாது, அந்த அவர் காலகட்டத்தில் வாரிசு அரசியலும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இல்ல பாத்தீங்களா, மறுபடியும் பாருங்க வாரிசு அரசியல்ல வர்றாங்க. காமராஜர் தான் அது வலியுறுத்துறாரு. எதற்காக பெரியார் கிட்ட இருந்து அண்ணா, பேரறிஞர் அண்ணா எதற்காக விலகி வந்தார்?
அது தேர்தல் அரசியலுக்காக வந்தார். தேர்தல் அரசியலுக்காக பல காரணம் சொல்லியிருக்கலாம். உண்மையான காரணம் என்னன்னா அவர் சொல்ல மறுக்கிறீங்க பாத்தீங்களா? மறுக்கலங்க, அது உண்மை. அது சொல்ல மறுக்கிறீங்க. தேர்தல் அரசியலும் ஒரு காரணம், ஆனா முக்கிய காரணம் என்னங்கிறது உலக மக்களுக்கே தெரியும். என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன வாரிசு அரசியல வந்து இல்ல இதற்கு நான் வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் பேரறிஞர் அண்ணா முன்வைக்கலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அது சொத்துக்காக பதிவு செய்யப்பட்டதுங்க. அதெல்லாம் திருமண கணக்குல அதையும் அவர் கணக்கு சொன்னாரு. அதையும் அவர் காரணமாக சொன்னாரு. ஒரே உண்மை கிடையாது அதுக்குள்ள. அதனாலதான் நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அண்ணாவே அதற்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார். ஆனா திமுக இன்றைக்கு ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கொடி பிடிச்சு ஒரு போஸ்டர் ஒற்ற தொண்டரை கொண்டு வந்து முன்னாடி பிரதானமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்க முடியுமா முடியாதா? முடியுமே. எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏன் வைக்கல? பல பேர் வந்திருக்காங்களே. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க? அது கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களா, அமைச்சர் தலைவரா வந்தாங்களா? அமைச்சர்கள் வந்திருக்காங்க. தலைவரா வந்தாங்களா? கட்சி பொதுக்குழு செயற்குழு எல்லாரும் சேர்ந்து தீர்மானிக்க. ஏன் சார் அது எப்படி அமைச்சர்னாதான் முதன்மை பொறுப்பா? பொதுச் செயலாளர் முதன்மை பொறுப்பா? இல்ல புரியல. என்ன ஆராசா போன்றவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண நிலையில இருந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் உயர்ந்திருக்காங்களே. பல பேர் சொல்ல வரீங்க ஆராசா போன்றவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிறீங்களா? சொல்லலங்க. அவர் என்ன சார் உயர்ந்த பொறுப்பு வழங்கி இருக்காங்கல்ல, கேபினெட் அமைச்சர். அதுதான், அது மட்டும் தான் உயர்வா? இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லுகிறேன். அமீர் அப்பாஸ்க்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் வந்து இன்னைக்கு ஆராசாவை இன்னைக்கு 2025 உதாரணம் சொல்றீங்க. 1977 அன்றைக்கு புரட்சி தலைவர் சத்யவாணி முத்துங்கிற ஒரு பட்டியலின பெண்ணை மத்திய அமைச்சராக்கினார். சரிங்களா? அப்போ திமுகவுக்கு உதாரணம் யாரு, எங்கிருந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக முடியும்னா அது அதிமுகவை பார்த்து தான், புரட்சி தலைவரை பார்த்து தான். அதனால நீங்க எந்த லேண்ட்மார்க் செட் பண்ணாலும் அதுக்கு இன்னமும் அதிமுக தான் எல்லா லேண்ட்மார்க்கையும் உருவாக்கி வச்சிருக்கு. அதே மாதிரி தலித் எழில்மணிகளை என்கின்ற ஒரு பட்டியலினத்தவரை அதிமுக என்ன செய்தது? பொது தொகுதியில் நிக்க வச்சுச்சு திருச்சியில. ஆனா திமுக என்ன செய்தது? நீங்கள் குறிப்பிடுகின்ற அதே ஆராசாவை பெரம்பலூர்ல ரிசர்வ்டு தொகுதியிலிருந்து அது பொது தொகுதியாக மாறிவிட்டது என்கின்ற காரணத்தால் அவரை நீலகிரிக்கு மலை தொகுதிக்கு அனுப்புகின்றது. அவர் வெற்றி பெற வைத்தார்கள்ல. இங்க சார் அப்ப இல்ல அவரை வெற்றி பெற வைத்தார்களா இல்லையா? திமுக அவரை கைவிடல, அவரை வெற்றி பெற வைத்திருக்காங்க. ஒரு பொது அவருடைய தொகுதி காலியாக இருந்தாலும் கூட அவரை வெற்றி பெற வைத்திருக்காங்களா இல்லையா? சரி, ஓகே, வெற்றி பெற வைத்திருக்கணும். எங்க நிப்பாட்டி வெற்றி பெற வைத்திருங்க, அதுதான் இங்க முக்கியம். ஏங்க அது சமூக பிரச்சனைங்க. ஏன் பொது தொகுதி இல்லாம போயிருக்கிறோம்? பொது தொகுதி தானே. அதே பெரம்பலூர்ல திரு கே.என். நேருனுடைய மகனுக்கு பதிலாக ஆராசாவுக்கு கொடுத்திருக்கலாமே. நீங்க தோற்கடிக்க அப்போ நேரு அவர்கள் ஜெயிக்க வைக்க மாட்டாரு. தோற்கடிக்கலாம் நீங்க பிளான் போடுறீங்க. திமுக ஜெயிக்க வைக்கிறானே. நீலகிரியில நிக்கக்கூடிய, நீலகிரி தனி தொகுதியில நிற்கக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த வேட்பாளரை பொது தொகுதி பெரம்பலூர் அவருடைய சொந்த தொகுதி அங்க வச்சு ஏன் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியல? தோத்துட்டாரா? ஏங்க சாதி ஒழிப்பு சாத்தியப்படும் போது எல்லாருமே பொது தொகுதியில நிக்கலாம். அது வரைக்கும் தனி தொகுதி தேவைப்படுது. அது இருக்கட்டும். அது அம்பேத்கரால உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம். அதையெல்லாம் அழிச்சு அந்த கோட்டையெல்லாம் அழிச்சு விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய பெரம்பலூர்ல நிக்கக்கூடிய வேட்பாளரை கொண்டு போய் ஏன் நீங்க நீலகிரியில் நிக்க வைக்கலீங்கன்னு கேட்கல. வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஒரே நான் கேட்கல. தனி தொகுதியில பட்டியலினத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும். ஆனா பொது தொகுதியில பட்டியலினத்தை சேர்ந்தவங்க போட்டியிடலாம் தானே. ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? ஓட்டு போடாம விட்டாங்கன்னா என்ன பண்றது? யார் ஓட்டு போட மாட்டாங்க? யார் ஓட்டு போட மாட்டாங்க? திமுக காரங்களா? நீங்க சொன்னீங்க திமுக தான் ஜெயிக்க வச்சிரு. அத பாருங்க நீங்க. திமுக காரங்க மட்டுமா ஓட்டு போறாங்க? அப்ப என்ன? இல்ல உங்க சாதியவாதிக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? வர இருங்க. சாதியவாதிக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? சார் உங்க கூட்டணி கட்சி விசிக உடைச்சே பேசுற இதே மாதிரியான ஒரு விவாதத்துல உட்கார்ந்து அந்த விசிகவுடைய முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகி பேசுறாரு. திரு கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து கேட்டாரு, உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி வேணுமான்னு கேட்டாரு. சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் ஆவணங்கள் இருக்கு. வீடியோவே பாருங்க. எஸ்.எஸ். பாலாஜி எந்த தொகுதியில ஜெயிச்சாரு? எஸ்.எஸ். பாலாஜி அவர் பட்டியலினம் இல்லை. இல்ல அதனால விசிக பொது தொகுதியில வெச்சிருக்காங்க. கம்யூனிட்டி திமுக கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காரு எஸ்.எஸ். பாலாஜி. ஆக மொத்தம் விசிகனாலே அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்த கட்சி அப்படின்னு இப்ப தெரியுதா? நான் ஏன் இதுக்கு முன்னாடி நான் ஏன் அந்த கேள்வி முன் வச்சேன்னா இத வெளியில கொண்டு வரதுக்கு தான். சரி,
அதிமுக சாதனை பண்ணிருக்குன்னா கூடவே திமுகவையும் சேர்த்து நீங்க வந்து அது கூட ஒட்டி வச்சு அப்படியே கூட்டிட்டு வரீங்க. அது இல்ல, இரண்டு கட்சிகளும் வேறு வேறு. இவங்களுடைய சாதனை ஒரு படி மேல இருக்கு. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் அதிமுக கொடியில அண்ணா இருக்கிறாரு. திமுக தொடங்கி வச்சவர் தானே அண்ணா, ஏன் அங்க இருக்கிறாரு கொடியில? சரி, என்ன சார் இது கேள்வி? ஏங்க ரெண்டு கட்சிக்கு கோட்பாடு ஒண்ணுங்க, தலைமை தானங்க வேற. கோட்பாடு ஒண்ணு தானே, கோட்பாடு ரெண்டு வேற வேறயா? கட்சிக்கும் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இருக்குது மிஸ்டர் அப்பாஸ். ஆனா உண்மையாலுமே சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு உழைத்தது யாருங்கிறத இந்த இடத்துல கேள்வி. அதுல யாரு முன்னணியில நிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில இதுல பங்கு இருக்கு, அதிமுகவுக்கு மட்டும் பங்கு இருக்கு. இதுல ஒரு பாரபட்சம் திமுகவை சேர்த்துக்கிறீங்களே. ஏன் திமுகல இருந்து எம்ஜிஆர் வந்தாரு, அப்புறம் திமுகவை சேர்க்காம நான் எப்படி எம்ஜிஆர் வரலாற்று எம்ஜிஆரின் வரலாற்று எப்படி எழுத முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, யாருமே மறுக்கல. எஸ் திரு இருங்க, மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவிலிருந்து தான் வெளியில வந்து அதிமுகவை தொடங்கினார் தான். யாரும் இங்க யாரும் மறுக்கவில்லை இல்ல. அதற்குன்னு நாங்க அவரை கொண்டாடுவோம், நீங்க கொண்டாடுவீங்களா? திமுக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுல வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த விழாவுல பங்கேற்று எனக்கு சித்தப்பா உறவு முறை சார்ந்து பேசி இருக்கிறாரு. பெரியப்பான்னு சொல்லி உறவு முறை சார்ந்து பேசி இருக்கிறாரு. நல்ல வேளை எம்ஜிஆரை கொண்டாடுவதற்கு ஸ்டாலின் தவறவில்லையா? இல்ல, உண்மையாலுமே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அப்ப கூட திமுக திரு கருணாநிதி அவர்கள் பத்தியோ இல்ல திமுகவில் இருந்து மறைந்த வேறு யாரையாவது பத்தியோ பேசல பெருமையாக. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி அவரை நான் வந்து பெரியப்பான்னு கூப்பிடுவேன்னு அப்பவும் நீங்க உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் தேவைப்படுகிறார். காரணம் ஒரு திமுக உழைத்திருக்காரு 20 ஆண்டு காலம். நன்றி உணர்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உறவு சார்ந்து அன்பு சார்ந்து கலைத்துறையில கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து புரிந்திருக்காங்க. 1900 வரலாறு மறுக்க முடியுமா? நீ ஏழை வரலாறு எம்ஜிஆர் வரலாறு நீங்க திமுக கழிச்சிட்டு எழுத முடியுமா? நீங்க இல்ல, அப்பாஸோட வாதத்தின்படியே புரட்சி தலைவர் அவர் இங்க வந்தாரு, திமுகவிலிருந்து வந்தாரு அப்படின்னு இவர் நிறுவ முயன்றும் போது இன்னைக்கு திமுகங்கிற கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பது அதிமுகவிலிருந்து போய் அங்க அமைச்சரா இருக்கிற 8 பேர். அப்ப நீங்க அனுப்பி விட்டீங்களா ஆளுங்களை? அது அனுப்புனாங்க போனாங்கன்றதுல திமுக என்கின்ற கட்சி வாழ்வது அதிமுகல இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போனவங்களால தான் வாழ வைக்க முடியுது. அப்படி அதிமுகல இருந்து அங்க யாரும் போகல. அதுதான் உண்மை. இல்ல சார், இல்லங்கிறதுனால தான் நீங்க எங்களை 8 பேர் ஒரு படி அதிமுக மேல இருக்கிறாங்க அப்படிங்க கருத்துங்க. அத நான் ஏற்க முடியாதுல. திராவிட இயக்கத்தின் தலைவர்களின் தொடர்ச்சி நான் வரிசைப்படி பார்த்தா கலைஞர் தான் சீனியரா வருவாரு, எம்ஜிஆர் இரண்டாவது மறுபடியும் நீங்க திமுகவையும் சேர்த்துதான் இந்த பெருமைகளை சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றீங்க இல்லையா? ஆனா திமுக மேல இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அது தனி சப்ஜெக்ட். அது நீங்க வந்து 54வது ஆண்டு விழாவுல பேச வேண்டிய விஷயம். வேற எப்ப பேச அரசியல் ரீதியான தினசரி வாதிக்கிறீங்க, இதே தொலைக்காட்சியில தினசரி வாதிக்கிறீங்க. அதுக்கான இடம் இதல்ல. அதிமுகவின் வரலாறு பேசணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு அதையும் நீங்களே நிர்வகிக்கிறீங்களே. இதுதான் ஜனநாயகம். திமுக தாங்க அவரை தலைவராக்கி இருக்கு. பிரிச்சு விட்டனால தலைவரானாரு. சிரிப்பு வருது. உதயநிதி அவர்கள் பெரிய தலைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி விட்டு விலக்கி வச்சிருவீங்களா? அத நீங்க அது சொல்ல முடியாது. என்ன சார் இப்பதான் சொன்னீங்க? அப்புறம் எதுக்கு பிஜு பட்நாயக்க வச்சு அன்றைய முதலமைச்சரை வச்சு ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? அவங்க இணைப்பதற்கு கூட ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. ஏன் அவர் முதலமைச்சர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ? அப்படி கிடையாது. இரண்டு பேருமே நண்பர்கள். நீங்க பேசாதீங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப என்னன்னா திமுகவை விட அதிமுக தான் தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியும், மக்களுக்கு நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்ப அதிகமா அதிமுக தானே செய்திருக்கணும். லாஜிக்கலி பார்த்தா எப்படி திமுக நாங்க தான் எல்லாமே செஞ்சோம், திமுக ஆட்சியில் தான் எல்லாமே நடந்ததுன்னு எந்த அடிப்படையில் அவங்க சொல்லிக்கிறாங்க? நீங்க அத பட்டியல் போடுங்க. இப்ப ஐடி வந்து பட்டியல் போட்டா நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா? ஐடி செக்டாரை வந்து கலைஞர் வந்து உலகமயமாக்கல் வந்த போதே அவர் சிந்தித்து இருக்கிறாரு. பெரிய மேம்பாலங்களை எல்லாம் கட்டமைத்து இருக்கிறாங்க. பல விஷயங்களை அதிமுக அதிமுக அதனுடைய தொடர்ச்சியாக செய்திருக்கிறாங்க. மாறி மாறி செய்திருக்காங்க. பாருங்களேன், சரி திமுக என்ன செஞ்சு? இல்ல இல்ல இது திமுக மட்டும் தான் செஞ்சாங்க, அதிமுக ஒண்ணும் செய்யலங்கிறீங்க. என்ன இது லாஜிக்? ஏங்க இப்ப நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள் இருக்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டாங்கன்னு இருக்கு.
2 வரலாறு உண்மைதானே. கிளாம்பாக்கம் யார் கொண்டு வந்தா? கிளாம்பாக்கம் வந்து அதிமுக ஆட்சியில உருவாக்கப்பட்ட எத்தனை சதவீதம் அதிகாரம் வந்து திமுக ஆட்சியில 95% முடிஞ்ச ஒரு திட்டத்தை நீங்க போய் திறந்து வைக்கிறீங்க. அதுக்கு என்ன அதே போல அத்திக்கடவு அவினாசி சட்டப்பேரவையை வந்து ஆஸ்பத்திரியா மாத்துற மாதிரி மாத்த முடியாதுல. உலகத்தரத்திலான மருத்துவமனை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. மா சுப்பிரமணியன் பேசிட்டு தான் இருக்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். அப்புறம் என்ன? ஆனா சட்டப்பேரவை தேவைதான். தேவைதான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எது முக்கியம், அந்த பிரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். அந்த பிரிஃபரன்ஸ்ங்கிற இடத்துல ஒரு படி அதிமுக மேல போய் நிக்குது. மத்ததெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, சொகுசோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, மக்கள் நலன் எங்களுக்கு முக்கியம். முதலாளா மேல போய் நிக்கிறாங்க. சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் அதை அந்த காலகட்டத்தில் விமர்சித்து இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறுத்தாமல் அது மேல முட்டை வச்சதுதான் திமுகவை தவிர அந்த திட்டத்தை நிராகரிக்கிற இடத்துல ஒரு நாளும் திமுக இருந்தது கிடையாது. ஒரு ஆட்சி நலத்திட்டத்தை தொடர்வதுதான் வந்து ஒரு சிறப்பான பண்பே தவிர அரசியல் பண்பே தவிர. திமுக நிராகரிச்சிருந்ததுன்னா ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக நிராகரிச்சாங்க. எல்லாருமே அதை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. நலத்திட்டங்களை வந்து இன்னொரு ஆட்சி பாருங்க. அதிமுக எப்படி சத்துணவு திட்டத்தை கடந்த ஆட்சியில 2020 காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அதையும் எங்களோட திட்டம்னு சொல்லி அதை நீங்க திமுக தொடங்கின மாதிரி அதற்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. யாரு காலத்துல தொடங்கப்பட்டுச்சு? 2020 அதிமுக ஆட்சியில பிப்ரவரி மாதம் அம்மா உணவகம் அதே செயல்பாட்டுக்குள்ள நடக்குது வரல. ஏன் கொரோனா தெரியுமா தெரியாதா? முழுமைப்படுத்தியது திமுக ன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதிமுகவால தொடங்கப்பட்ட ஆட்சி செய்கிற நலத்திட்டங்களை இன்னொரு ஆட்சி தொடருவதன் மூலமாக மக்கள் நலனிலே இந்த அரசாங்கம். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் இப்ப திறந்தாங்க தெரியுமா? 10 கிலோமீட்டர் மேம்பாலம். அது அதிமுக ஆட்சி முடியும் பொழுதே 80% மேல வேலை முடிஞ்சிருச்சு. அந்த 20% பண்றதுக்கு 4.5 வருஷமா? நீங்க ஆட்சி தொடர்ந்து இருந்தீங்கன்னா நீங்களே திறந்திருக்கலாம். 4.5 வருஷமா 20% பணிகள் முடியறதுக்கு 4.5 வருஷமா? ஏன் சிறப்பாக செப்பனிடுவார்கள். என்ன ஏ சார், ஒரு நாளும் ஒரு செங்கலா எடுத்து வச்சிருந்தாலே ஒரு வருஷத்துல முடிச்சிருக்கலாம். 4.5 வருஷமா என்ன? அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களை மறைக்கணும், இல்லாட்டி அதை நம்ம ஸ்டிக்கர் ஒரு முறை நம்ம பேரை வாங்கிக்கணும். மறைத்ததே கிடையாது. இல்ல அப்ப கூட என்ன பண்ணீங்க? கிளாம்பாக்கத்துக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் பெயரை போய் நீங்க வைக்கிறீங்க. யார் பேர் வைக்கிறது? அப்புறம் அவர் நூற்றாண்டு கட்ட தலைவர், அவர் பேர் வைக்கிற தப்பு இல்லை. இப்ப வந்து டாக்டர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வைக்கணும். யாராவது எதிர்த்தாங்களா? அது மத்திய அரசு. இல்ல யாராவது எதிர்த்தாங்களா? எரியுதுல மத்திய அரசு. அப்ப எரியுதுல எரியல. அது அப்புறம் என்ன? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? யார் பேர்ல ரயில் பேரை வைத்ததுக்கு ஏதாவது நீங்க ஒரு தர்க்க ரீதியான இது கொடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றீங்க? அவர் பேரை வச்சீங்களா? இவரு அப்ப அவங்க பேரை வச்சு அதெல்லாம் மக்கள் கிட்ட போகுதுன்னா உங்களுக்கு எரியுது இல்ல? அப்படி கிடையாது. எல்லா தலைவர்கள் பேரை சூட்டுவது என்பது மரபுதான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அது எப்படி திமுக தலைவர்கள் பேரை மட்டுமே எப்படி சூட்டுவீங்க? ஒண்ணு இல்ல சார், டி நகர்ல ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. டி நகர்ல ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரை அந்த பிரிட்ஜுக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, அவர் அந்த பகுதி மக்கள் பிரதிநிதியை அதுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. தப்பு. மறைந்த மக்கள் பிரதிநிதி சார், நான் ஒரு எதுவுமே இதெல்லாம் சொல்லல. அவரு பேரை ஏன் வைத்தீங்க? ஏன் மறைந்த அதிமுக பிரதிநிதி யாருமே இல்லையா? இல்லங்க, அவர் மறைந்துட்டாரு கொரோனாவுல. அவர் மக்கள் நீண்ட கால மக்களோட அவர் நினைவாகிறது தப்பு இருக்கு. ஆனா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கணக்கு தெரியும். இப்ப புரியுதா? அதிமுக ஏன் ஒரு படி மேல இருக்காங்க அப்படின்னுட்டு அது மக்களே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ராஜகம்பீரன் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி தேசிய கட்சிக்கு எதிரான போரிலே தான் திராவிட இயக்கம் வந்து ஒரு வலுவான காலூன்றியது, அதிகார மையமாக மாறியது. தேசிய கட்சிகள் நம்மளை அதிகாரம் செலுத்துவதற்கு அதிமுக அனுமதிக்க கூடாது. அதை எம்ஜிஆரோ ஜெயலலிதா அவர்களோ மறைந்த தலைவர்கள் என்ன செய்தார்களோ அதே மாதிரியான வீரியத்தோடு அதிமுக எழுந்து நிற்பதுதான் திமுகவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதான் நீங்க அட்வைஸ் பண்றதால எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. அதே போல 1969 காலகட்டத்தில் எந்த தேசிய கட்சியை எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதே தேசிய கட்சியோட இன்றைக்கு வந்து நாங்க 9 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு இருக்கோம், இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு எல்லாம் திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அதுல இருந்து வெளியில வந்து தேசிய கட்சி இல்லாம மாநில சுயாட்சிக்காக பாடுபடுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உங்ககிட்டயே நான் அவர்கள் ஆதிக்கமற்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நம்மை ஆதிக்கம் செய்கிற இடத்துல அவர்களை அனுமதித்து விடக் கூடாது. 2013 அந்த ஆதிக்கம் எல்லாம் எங்க போச்சு? நீங்க சொல்ற அந்த நேஷனல் பார்ட்டி தான் இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்கள்ட்ட இருக்கிற 9 MPs டெய்லி ஒரு மீடியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன யோசனையாக நான் சொல்றேன். மாநில கட்சியின் கட்டுப்பாட்டில் தேசிய கட்சியில் இருக்க வேண்டிய நிலை நீடிக்கப்பட வேண்டும். அதே கோரிக்கை. Just a suggestion.